வணக்கம். ஏஐ பயன்படுத்தி உங்க வேலையில ஒரு பெரிய பாய்ச்சல காட்ட தயாரா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் டிப்ஸ் இல்ல. 99% பேருக்கு தெரியாத, உண்மையிலேயே ஆட்டத்தை மாற்றக்கூடிய 3 அற்புதமான டெக்னிக்குகள். சரி, வாங்க உள்ள போகலாம். ஏஐய எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களா? நாம எல்லாரும் சின்ன சின்ன கேள்விகள் கேட்க அது பதில் சொல்றத பார்த்திருக்கோம். ஆனா அது பனிமலையோட நுனி மட்டும்தான். அதோட உண்மையான சக்தி இன்னும் ஆழத்துல இருக்கு. நிறைய பேர் ஏஐ கிட்ட சும்மா மேலோட்டமா பேசி சாதாரண பதில வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு நாம அதையெல்லாம் தாண்டி யாருமே அதிகம் யூஸ் பண்ணாத 3 பவர்ஃபுல்லான டெக்னிக்க பார்க்க போறோம். நம்மளோட முதல் ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏஐய உங்களுக்கான பிரத்யேக டியூட்டரா, ஒரு தனிப்பட்ட ஆசானா மாத்துறது. புதுசா எதையாவது கத்துக்க நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பெரிய கிஃப்ட். யோசிச்சு பாருங்க, நீங்க பைத்தான் மாதிரி ஒரு புது விஷயத்த கத்துக்க ஆசைப்படுறீங்க. ஆனா ஏஐ கொடுக்கற நீளமான போரடிக்கிற பேராகிராஃப படிச்சு புரிஞ்சுக்கிறது எவ்ளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா? இதுக்கு நோட்புக் எல்எல்எம் முறை ஒரு சூப்பரான தீர்வு. முதல்ல பெர்ப்ளெக்சிட்டிக்கு போய் நீங்க கத்துக்க விரும்புற டாபிக் சம்பந்தமா ஒரு 20லிருந்து 50 யூஆர்எல்களை கேளுங்க. அந்த லிஸ்ட் காப்பி பண்ணி கூகுளோட நோட்புக் எல்எல்எம்ல பேஸ்ட் பண்ணுங்க. சில நொடிகளில் அது எல்லாத்தையும் படிச்சு கத்துக்கும். இப்போதான் அசலான மேஜிக். ஸ்டூடியோல வீடியோ ஓவர்வியூ கிளிக் பண்ணா போதும், அது உங்களுக்காகவே ஸ்லைடுகளோட ஒரு வீடியோ லெக்சரையே உருவாக்கிடும். இது சும்மா தியரி இல்ல, பாருங்க இது எவ்ளோ பிராக்டிக்கலா வேலை செய்யுதுன்னு. ஒரு நண்பர் தன்னோட பிள்ளைங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங் பண்ண பாடங்களுக்கு சப்போர்ட்டா இப்படி சூப்பரான லெக்சர்களை உருவாக்குறாராம். இது நிஜமாவே எவ்ளோ உபயோகமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வெறும் தகவலை மட்டும் சேகரிக்கல, நீங்க நினைக்கிற எந்த ஒரு தலைப்பிலையும் உங்களுக்கான பிரத்யேக பாடத்திட்டத்தையே முழுசா வடிவமைக்கிறீங்க. உங்க கண்ட்ரோல்ல உங்க கற்று. சரி, முதல் ரகசியம் கத்துக்கிறது பத்தினது. இப்போ 2வது ரகசியம், வேலையில எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாப்போம். ஒரு ஏஐய உடனடி டேட்டா அனலிஸ்டா மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலைய கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க மேனேஜர் ஒரு கம்பெனியோட சிக்கலான நிதி அறிக்கைகளை கொடுத்து இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி உடனே ஒரு ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. கேட்கவே தலை சுத்துதில்ல? பயப்படாதீங்க, ஜெமினி கேன்வாஸ் முறை இருக்கு. பெர்ப்ளெக்சிட்டியோட ஃபினான்ஸ் பகுதிக்கு போய் ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியோட முழு ரிப்போர்ட்டே எடுங்க. அந்த பெரிய டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி ஜெமினி கேன்வாஸ்ல பேஸ்ட் பண்ணுங்க. கிரியேட் பட்டனை தட்டினா போதும், அந்த டேட்டாவை ஒரு முழுமையான வெப்சைட்டாவோ இல்லனா கண்ணை கவரும் ஒரு இன்ஃபோகிராஃபிக்காவோ மாத்திரலாமான்னு கேட்கும். இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த வேகம்தான். நீளமான டெக்ஸ்டா இருந்தது வெறும் 45 செகண்ட்ல இப்படி ஒரு அசத்தலான ப்ரொஃபஷனல் இன்ஃபோகிராஃபிக்கா மாறிடுச்சு. நம்ப முடியுதா? இந்த மேற்கோள் எல்லாத்தையும் சொல்லுது. அடுத்த போர்ட் மீட்டிங்ல இதை காட்டும்போது நீங்க பல மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதா எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்ன? நீங்க செலவழிச்சது சில நிமிடங்கள் தான். குறைஞ்ச உழைப்பு, பெரிய தாக்கம். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சரி, 2 ரகசியங்கள் பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போறதுதான் அல்டிமேட். ஒரு ஏஐய உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்டா, ஒரு பிரத்யேக நிபுணரா உருவாக்குறது எப்படின்னு பார்ப்போம். பொதுவா நாம ஏஐ கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் காப்பிரைட்டரா செயல்படுன்னு சும்மா சொல்லுவோம். அது பழைய வழி. ஆனா புது வழி என்னன்னா, காப்பிரைட்டிங் பத்தின என்னோட இந்த 18 பக்க ரீசர்ச் டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டா செயல்படுன்னு சொல்றது. 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு ChatGPT ப்ராஜெக்ட்ஸ்ன்ற டூல் தான் நமக்கு தேவை. முதல்ல ஒரு தலைப்பை பத்தி ஆழமா ரிசர்ச் பண்ண சொல்லி ChatGPT கிட்ட கேளுங்க. அது கொடுக்கற பல பக்க ரிப்போர்ட்டை காப்பி பண்ணி ஒரு PDF ஃபைலா சேவ் பண்ணுங்க. அப்புறம் ChatGPTல ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த PDF ஃபைல அதுக்கு மூல ஆதாரமா அப்லோட் பண்ணிடுங்க. இந்த உதாரணத்துல காப்பிரைட்டிங்க பத்தியே 10 நிமிஷத்துல ChatGPT 18 பக்கம் ரிசர்ச் பண்ணி கொடுத்துடுச்சு. யோசிச்சு பாருங்க இந்த முறையோட சக்தி என்னன்னு. இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்க பண்ற ஒவ்வொரு உரையாடலும் நீங்க கொடுத்த அந்த ரிசர்ச் பேப்பரோட அறிவோட நடக்கும். இப்போ அது ஒரு சாதாரண ஏஐ இல்ல, அது ஒரு உண்மையான ஸ்பெஷலிஸ்ட். நீங்க ஒரு நிபுணரே உருவாக்கிட்டீங்க. பாத்தீங்களா? இது வெறும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடையாது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்டது உங்க வேலையும் கத்துக்கிற முறையையும் மொத்தமா மாத்த போற உங்க புதிய ஏஐ சூப்பர் பவர்ஸ். சுருக்கமா சொன்னா, உங்களுக்கான தனிப்பட்ட ஏஐ டியூட்டர், டேட்டாவை நொடிகள்ல ரிப்போர்ட்டா மாத்திர இன்ஸ்டன்ட் அனாலிஸ்ட், உங்க அறிவை வச்சு செயல்படுற ஒரு டீப் திங்கர். இந்த 3ம் இனி உங்க கையில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் கருவிகள் இல்ல, உங்க உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகப்படுத்துற சூப்பர் பவர்கள். இப்போ கேள்வி இதுதான், இந்த சூப்பர் பவர்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? யோசியுங்க, செயல்படுங்கள்.